கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். ஒரு சில வார்த்தைகள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேலின் பர்வதங்களுக்கு நேராக உன் முகத்தை திருப்பி அவைகளுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலின் பர்வதங்களே, கர்த்தராகிய ஆண்டவர் வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் பர்வதங்களையும் குன்றுகளையும் ஓடைகளையும் பள்ளத்தாக்குகளை நோக்கி, இதோ உங்கள் மேல் நானே பட்டயத்தை வரப்பணி உங்கள் மேடைகளை அழித்து போடுவேன். உங்கள் பலிபீடங்கள் பாழாக்கப்பட்டு உங்கள் சிலைகள் தகர்க்கப்படும். உங்களில் கொலையுங்கிறவர்களை உங்கள் நரைகளான விக்கிரகங்கள் முன்பாக விழப்பண்ணுவேன். நான் இஸ்ரவேல் புத்திரருடைய பிரேதங்களை அவருடைய நரைகளான விக்கிரகங்களின் முன்னே கிடக்க பண்ணி உங்கள் பலிபீடங்களை சுற்றிலும் உங்கள் எலும்புகளை சிதறப் பண்ணுவேன். உங்கள் பலிபீடங்கள் நிர்மூலமும் பாழுமாகும்படிக்கும் உங்கள் நரைகளான விக்கிரகங்கள் தகர்க்கப்பட்டு ஓய்ந்து உங்கள் சிலைகள் வெட்டுண்டு உங்கள் கிரியைகள் குறைந்து போகும்படிக்கும் உங்களுடைய சகல வாசஸ்தலங்களில் உள்ள பட்டணங்கள் நிர்மூலமும் உங்கள் மேடைகள் யாவும் பாழுமாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நாம் தொடர்ந்து எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசித்து வருகிறோம். இந்த சம்பவமானது எரேமியா தீர்க்கதரிசிக்கு அடுத்த எசேக்கியேல் தீர்க்க தரிசனம். எரேமியா காலகட்டத்தில் எசேக்கியேல் காலகட்டம் என்பது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 500வது ஆண்டிலிருந்து 400வது ஆண்டு வரைக்கும் இருக்கிற ஒரு சம்பவம். அந்த நாட்கள்ல ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை நியாயந்திருக்கிற ஒரு காலகட்டமாக அது இருந்தது. இஸ்ரவேல் ராஜாக்கள் அரசாண்ட காலத்தை தொடங்கி அந்த அரசாங்க காலங்கள், அரசுடைய காலங்கள் முடியுமட்டாக அந்த ஜனங்களுடைய எல்லாவித பாவங்களையும், குறிப்பாக விக்கிரக ஆராதனை, பலிபீடங்கள், மேடுகள், மரங்கள், இப்படிப்பட்ட ஸ்தலங்களில் இந்த ஸ்தலம் இவையெல்லாம் குறித்து ஆண்டவர் கவனமாய் கேட்டு ஆராய்ந்து இஸ்ரவேலுடைய மீறுதல் மிச்சம், பாவங்கள் மிச்சம் அவர்களை நியாய்ந்திருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இது சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, விக்கிரக ஆராதனை, சிலைகள், பலிபீடங்கள், மேடுகள், மரங்கள், இப்படிப்பட்டதான இடங்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதித்துக் கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் 10 கட்டளை நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறாரு, என்னை அன்றி உனக்கு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். எந்த விக்கிரகத்திலும், அந்த உருவத்தில், எந்த உருவத்திலும் அது வைக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த சட்ட திட்டங்கள்லாம் கடைபிடிக்கிற காலகட்டத்தில் சவுல் ராஜா, தாவீது ராஜா, சாலமோன் ராஜா, எரோபெயா, ரெகோபெயா, இப்படி ராஜாக்கள் அரசாண்ட காலத்தில் ஆரம்பத்தில் ஒழுங்கு கிரமமாய் இருந்த ராஜ்யங்கள் நாலாவட்டத்தில் கர்த்தருடைய பிரமாணத்தை விட்டு, கர்த்தருடைய விருப்பத்தை விட்டு, கர்த்தருடைய செய்கை விட்டு விலகி போய்விட்டது. ஆண்டவர் ஆபிரகாம் துவக்கி ஈசாக்கு, யாக்கோபு 12 சந்ததிகள்
12 கோத்திரமாய் இஸ்ரவேல் ஜனமாக்கி ஆபிரகாமிலிருந்து அழகு பார்த்து உருவாக்கப்பட்ட ஒரு இனக்கூட்டமாக யாக்கோபின் சந்ததி காணப்பட்டது. இஸ்ரவேல் தேசம் என்று அழைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில கர்த்தரை பற்றிய பயம் இல்லாம, கர்த்தருடைய ஆராதனையில் மேன்மை செலுத்தாம, கவனம் செலுத்தாம, கர்த்தருடைய வசனங்களை படித்து தியானம் பண்ணாம, கர்த்தருக்கு மாத்திரம் ஆராதனை செய்யாம, புறச்சாதிகளுடைய அம்மோனியர் இருக்கிறான், மோவாபியர் இருக்கிறான், ஏதோமியர் இருக்கிறான், பெலிஸ்தியர் இருக்கிறான், அசிரியர் இருக்கிறான், சீரியர் இருக்கிறான், இப்படிப்பட்டதான் சுற்றி இருக்கிற எகிப்தியர் இருக்கிறான். இந்த தேசத்தினுடைய எல்லா விக்கிரகத்தையும் இவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலே கொண்டு வந்து விட்டார்கள். எருசலேம் பகுதியிலே, பட்டணத்திலே கூட, எருசலேம் தேவாலயத்திலே கூட அவர்கள் விக்கிரகங்களை செய்ய அளவுக்கு துணிந்து செயல்பட்டு விட்டார்கள். இதை குறித்து நாம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கிற பொழுது ஆண்டவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் சோரம் போகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வழி விலகுகிறதை பார்க்கிறோம். மெய்யான தேவனுக்கு ஆராதனை பலிபீடம், வெண்கல தொட்டி எல்லாமே இருந்தது. அதெல்லாம் ஓரங்கட்டி விட்டு இவர்கள் விக்கிரகங்களுக்கு போய் விக்கிரகங்களை நியமித்துக் கொண்டு ஸ்தாபித்துக் கொண்டு அவைகளுக்கு ஆராதனை செய்யவோ, அவைகளுக்கு பலியிடவோ இப்படி துணிந்து விட்டார்கள். இது பரலோக ராஜ்யத்திலிருந்து நரகத்துக்கு போகிறது போல, உண்மையான தேவனை விட்டு பொய்யான தேவனுக்கு ஆராதனை செய்வது போல, உண்மையான தேவன் இல்லாதவர் போல, பொய்யான தெய்வங்கள் இருக்கிறது போல, அப்படி ஆண்டவருக்கு துரோகம் செய்த காரியங்களோ செய்தார்கள். வேத அருவி உறுதியும் திட்டமாய் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். நாமும் கூட இந்த நாட்களில் பிரஜாதிகள் வாழ்கிற தேசத்துல, விக்கிரகாராதனை செய்கிற தேசத்துல, ஆண்டவருக்கு பிழையா என்று தெரிந்தெடுக்கப்பட்டு ஆண்டவருடைய சபையை கட்டி காப்பாற்றி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். கர்த்தரை ஆராதிக்கிறோம். எத்தனையோ விக்கிரக ஆராதனைகள் நாம் அவரோடு பழகுகிறோம், பேசுகிறோம், அவரை ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், வாசிக்கிறோம், அவருக்கு போதனை நற்செய்தி அறிவிக்கிறோம். ஆனால் நடக்கக்கூடிய சம்பவத்தை பார்க்கிற பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கிறோம். ரட்சிக்கப்படாத விக்கிரகாராதனை செய்கிறவர்கள் ஒரு மென்மையான இடத்துல, ஒரு செல்வந்தர்களாக, ஒரு பிரச்சனை இல்லாதவர்களாக, ஒரு பாடில்லாத, உபத்திரம் இல்லாத அப்படியே வாழ்கிறது போல ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளையை காட்டிலும் விக்கிரகாராதனை செய்கிறவர்கள் சிறப்பாக வாழ்கிறார்கள், அவர்களுக்கு பிரச்சனையே வருவதில்லை என்று சொல்லி அவர்கள் இருமாந்து அப்படியே பார்க்கிறதை தேவ ஜனங்கள் கண்டு, அப்படி என்றால் நம்முடைய கடவுள் வல்லமை இல்லாதவரா, அந்த விக்கிரத்தை நமஸ்கரிக்கிற வல்லமை உள்ளவர்களா என்று ஆராய்ந்து பார்த்தவரை அவர்கள் வலிமை விழுந்து மெய்யான தேவனை விட்டுவிட்டு பொய்யான தேவனை நாடி அவர்களுக்கு நமஸ்காரம் செய்து விட்டார்கள், விக்கிரகங்களை செய்து விட்டார்கள், பலிபீடத்திலே பலியிட்டு விட்டார்கள், மேடைகளை தோப்புகளை ஏற்படுத்தி விட்டார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆண்டவருக்கு கோபம் பல காலகட்டமாய் நடக்கிறது. அப்போதான் ஆண்டவர் தீர்மானிக்கிறார், இந்த ஜனங்களை அவர்கள் என் வார்த்தையை மீறினபடினாலே, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அநீதியெல்லாம் பாவம்தான் என்று சொல்லுகிறது. தீய நோக்கம் பாவம் என்று சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர்கிட்ட இருந்தா பரிசுத்தமா இருக்கணும், நீதி நியாயம் பேசணும். ஆனா பொய்யான தேவற்ற விக்கிரவனை போல நீதி நியாயம் கிடையாது, பொய் பிராடு பித்தராட்டம். ஆனா பாவத்துல சுகம் கண்டு அந்த பாவத்தோடு கூட அந்த விக்கிரக ஜனங்களோடு கூட இந்த ஜனங்கள் போனபடினாலே ஆண்டவர்கள் மேல கோபப்பட்டு நியாய தீர்ப்புகளை வெளிப்படுத்துகிற ஒரு காலகட்டம் தான் இந்த எசேக்கியேல் காலகட்டம். அதுக்கு முந்தைய எரேமியா காலகட்டத்தில் அங்கிருந்து அடித்து துரத்தப்படுகிறார்கள். துரத்தப்பட்டு இங்கே பாபிலோன் தேசத்தில் கடந்து வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே பேசுவதற்காக
இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி இருக்கிறார். அல்லேலூயா. அவ எப்படிப்பட்ட காலகட்டம் பாருங்க. ஜனங்கள் ஆண்டவரை விரோதிக்கிற ஜனங்களாய் மாறிவிட்டார்கள். ஆண்டவர் பேரை சொல்றாங்க ஒழிய அவர்கள் செய்த பாவத்தினுடைய தண்டனை அனுபவிக்காமலே இன்னும் ஆண்டவர் மேல பற்றுதல் இருப்பது போல காணப்படுகிறார்கள். இன்னும் ஆண்டவருக்காய் வைராக்கியம் காட்டுவோம், ஆண்டவர்களை காப்பாற்றுவோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எளிமையாக இருக்கிறது காலத்திலே காணப்பட்டது. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்க செஞ்ச பாவத்துக்கு தண்டனையான காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. இரண்டு விதமான காலகட்டம் இருக்கிறது. ஒன்று ஜெபத்தை கேட்டு அதுக்கு பதில் கொடுக்கிற ஒரு காலகட்டம். ஆனா இன்னொரு காலகட்டம் நாம செய்த பாவத்தின் ஊடாக பாவத்தை மேற்கொள்ளாமல் ஆண்டவற்றை ஜெபம் பண்ணுகிற பொழுது அது சாபமாக மாறுகிறது. பாவத்தை முறியடிக்கத்தக்கதாக நாம் ஜெபிக்க வேண்டும். பாவத்தை ஒழித்து கட்டக்கூடிய அளவுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். பாவம் செய்து கொண்டே இல்ல கர்த்தர் சோரம் போய்கொண்டே கர்த்தருக்கு நேரத்தையும் காலத்தையும் செலவழிக்காம நம்ம சொந்தமா செயல்பட்டு கொண்டே அந்த காலகட்டம் போகிற பொழுது தண்டனை காலகட்டம் வருகிறது. நிறைய பேர் தண்டனை காலகட்டத்துல தான் விழுந்து விழுந்து ஜெபிக்கிறாங்க. உபத்திரவம், மகா உபத்திரவம் என்று இரண்டு இருக்கிறது. அப்ப உபத்திரவப்படுகிற ஒரு காலகட்டம், மகா உபத்திரப்படுகிற. அப்ப ஏகப்பட்ட பாவத்தை செஞ்சுட்டு தண்டனை வரும் பொழுது உஷாராயிருந்தாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், எங்களுக்கு இப்பொழுது ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு வருகிற இக்கட்டையும் துன்பத்தையும் நீக்கிவிட வேண்டும் என்று சொல்லி அப்பொழுதுதான் விழுந்து விழுந்து ஜெபிக்கிறார்கள். அங்கே ஜெபம் கேட்கப்படவில்லை, வியாதி போகவில்லை, மரணத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இப்படி பலவிதமான அசம்பாத சம்பவங்கள் வந்து மோதிக்கொண்டிருக்கிறது, சாடிக்கொண்டிருக்கிறது. அதுல ஜனங்கள் சோரம் போய் ஆண்டவருக்கு வழி விலகிற நாலா பக்கம் சிதறி போகிற ஒரு காலகட்டம். இப்படிப்பட்ட காலம் இப்போ நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த நாட்களில் இது நடந்தது. கர்த்தர் தண்டனை கொடுக்கிற காலத்துல போய் ஆண்டவர் பிடிக்க பார்த்தார்கள். ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் என்று சொல்லி பார்த்தார்கள். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல. ஜெபம் கேட்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது. கர்த்தருடைய வசனத்தை கேட்டு நடக்கிற ஒரு காலம் இருந்தது. கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்கிற ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தெல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு தங்கள் சுய இஷ்டத்தின்படி சுய கிரியைகளை செய்வதற்காய் புறப்பட்டு போன ஜனங்கள் இந்த நாளிலே வந்து ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேளும் கேளும் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் கேட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அதங்க வேதம் சொல்லுகிறது, உங்கள் பலிபீடங்கள் பாழாக்கப்பட்டு உங்கள் சிலைகள் தகர்க்கப்படும், உங்களில் கொலையுங்கிறவர்களை நரகலான விக்கிரம் முன்பாக விழ பண்ணுவேன். நரகலான விக்கிரத்துனால கொலைகள் விழும். நான் இஸ்ரவேல் புத்தருடைய பிரேதங்கள் அவருடைய நரகலான விக்கிரங்கள் முன்னே கிடக்க பண்ணி உங்கள் பலிபீடத்தை சுற்றிலும் உங்கள் எலும்புகளை சிதற பண்ணுவேன். இப்படி எல்லாம் பனிஷ்மெண்ட் காலம் வந்து விட்டது. ஜெபத்தை கேட்கிற காலம் இல்ல, பனிஷ்மெண்ட் காலம் வந்து விட்டு அதற்கு சமாளிக்கத்தான் எரேமியா தீர்க்கதரிசியும் ஏசாயா தீர்க்கதரிசியும் இன்பமாய் வாழ்கிற கட்டத்தில் தீர்க்கதரிசனம் வரவில்லை. வருவது ஆண்டவர் அனுப்புகிறார். இன்பமான காலகட்டத்தில் கர்த்தர் தீர்க்கதரிசியாய் பேசுகிறார். துன்பமான காலகட்டத்திலும் கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாய் பேசுகிறார். துன்பமான காலத்தில் ஆண்டவரை ஜனங்கள் சோரம் போய் விட்டார்கள். ஆண்டவரை வேண்டாம் என்று ஒதுங்கி விட்டார்கள். அவர்கள் ஆண்டவர் மேல அப்படியே மனங்கசந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறார். அதான் கர்த்தர். அல்லேலூயா. இன்பமான காலகட்டத்தில் மாத்திரமல்ல, நம்ம துன்பமான காலகட்டத்திலோ, நாம் அடி வாங்கி கொண்டிருக்கிற காலகட்டத்திலோ, நாம் மகா உபத்திரம் அடைகின்ற காலகட்டத்திலோ கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதான் ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். கர்த்தர் பேசுகிற தேவன். நீங்கள் தேசங்களில் சிதறடிக்கப்படும் போது பிரஜாதிக்குள்ளே பட்டயத்துக்கு தப்புவாரை உங்களுக்கு மீதியாக வைப்பேன். இப்ப 3 விதமான கூட்டத்தை குறித்து போன அதிகாரத்தில் வாசித்தோம். ஒண்ணு, வாதை கொள்ளை நோய்.
அக்கினி சோதனை, வாதையில, கொள்ளை நோயில, பட்டயத்துல மரித்து போவார்கள். பட்டயத்தால மரிக்கிறார்கள், வாதை கொலை நோயில மரிக்கும். அடுத்ததாக சிதறப்பட்டவர்கள் பட்டயத்தால் மடிவார்கள். அதுலதான் மீதியான ஜனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை பார்க்கிற பொழுது மீதியான ஜனங்கள் தான் இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்தை உண்டாக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு நிம்மதி இல்லை. சுற்றி இருக்கிற தேசமெல்லாம் இன்றைக்கு இஸ்ரவேலை பகைத்துக் கொண்டிருக்கிறது, சண்டை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இவரை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். அப்போ முகமது என்றும் இஸ்லாம் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவர்கள் இதற்கு முன்பது விக்கிரகாராதனை பண்ணி கொண்டிருந்த தேசங்கள் அப்பொழுது இஸ்ரவேலை பகைத்தார்கள். இப்பொழுது இஸ்லாமியராய் மாறின பிறகு, முகமதியாய் மாறின பிறகு இஸ்ரவேலை பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ விக்கிரகாராதனை இருந்து அவர்கள் வழி விலகினார்கள். ஆனா அவர் செய்த பாவத்தை விடவில்லை. அப்ப சாத்தா என்ன நினைக்கிறானா, இவர்கள் அங்கே இருந்தாலும் விக்கிரகாராதனை பண்ணி கொடுத்த ஜனமா இருந்தாலும், விக்கிரகாராதனை விட்டு வேறு நிலைக்கு இவர்கள் மாறினாலும், இவர்கள் முன்பு செய்த பாவத்தை தொடர்ந்து செய்கிறார்கள். தாங்கள் விட்டு வந்த பாவத்தை விக்கிரகாரம் வந்தவர்கள் விக்கிரகாரம் என்ன பாவம் செய்து கொண்டு அந்த பாவத்தை இங்க வந்து செய்யறாங்க. இஸ்ரவேலை விரோதிக்கிறார்கள், கிறிஸ்தவர்களை விரோதிக்கிறார்கள். இது மிந்தி நடந்த அந்த பாவத்தை தொடர்ந்து செய்கிறபடினால இவர்களுக்குள் ஏற்பட்ட மாற்றங்கள் அல்ல. இது ஒரு விதமான தேக்க நிலை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்போ பிரஜாதிக்குள்ளே சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியுமாக தங்கள் தேசத்தை கட்டி கொண்டார்கள். கர்த்தர் அவளுக்கு அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கொடுத்தார். இப்ப தண்டனை காலகட்டமாக இருக்கிறது. ஆனா வசனங்கள் அதிகாரம் கூட அவர்களை ஆசீர்வதிப்பேன், அவர் மறுபடியும் கட்டுவேன் என்று சொல்ல வசனங்கள் ஏராளம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அடுத்தாய் பார்க்கிறோம், என்னை விட்டு சோரம் போகிற இதயத்தை குறித்தும் தங்கள் நரகலான விக்கிரங்களுக்கு பின்னே சோரம் போகிற தங்கள் கண்களை குறித்து மனமடிவானேன் என்று உங்களில் தப்பிப்போன அவர்கள் தங்கள் சிறைப்பட்டிருக்கும் பிரஜாதிக்குள்ளே என்னை நினைத்து தங்கள் சகல அருவருப்பு நிமித்தம் தாங்கள் செய்த பொல்லாப்பு நிமித்தம் தங்களையே வெறுத்து. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் சோரம் போய்விட்டது, கண்கள் சோரம் போய்விட்டது, இருதயம் வழி விலகி போய்விட்டது. இருதயமே திருக்குள்ளதும் மிகுந்த கேடு உள்ளதுமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இருதயத்திலிருந்து வருகிற பொல்லாத கிரியைகள் தான் உனக்கு பாவத்தை உண்டு பண்ணுகிறது, நீ உண்கிற ஆகாரம் அது பாவத்தை உண்டு பண்ணாது என்று சொன்னார். அப்ப இருதயத்தை நாம செக் பண்ண வேண்டும். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கிறது. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இன்னொரு வசனம் இருக்கு, கர்த்தரை உங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கள். அப்ப இருதயம் யார் இருக்கணும்? இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கிற இருதயத்துக்குள்ள. ஆனா இருதயத்துக்குள்ள உலக ஆசை, தீமையான எண்ணங்கள், பொல்லாத எண்ணங்கள், சண்டை, கொலை, பகைகள், விரோதங்கள், தீமையான வார்த்தை, கெட்ட வார்த்தை, இதெல்லாம் இருதயத்தில் இருக்கு. அல்லேலூயா. இந்த இருதயத்தில் இருந்து வருகிற காரியங்கள், இருதயத்துல இருந்து வருகிற காரியம். அப்ப சோரம் போட இருதயம். சாலமோனை குறித்து அவனுடைய கடைசி நாட்களில் ஆண்டவர் சொன்னார், நீ விக்கிரகாராதனை செய்யக்கூடாது என்று கண்டித்தார். அவன் பிரஜாதி பெண்ணுடைய திருமணம் முடித்துக் கொண்டு அவர்களுக்காக விக்கிரக கோயிலுக்கு சென்று விக்கிரகாராதனை செய்து விட்டான். அதை கர்த்தர் கண்டித்து 3 விதமான எதிரிகள் அவனுக்கு ஏற்படுத்தி அவன் மரணம் வரைக்கும் அவன் நிம்மதியாக வாழ முடியவில்லை. அதற்கு காரணம் அவனுடைய இருதயம் சோரம் போய்விட்டது, இருதயம் வலிவி விட்டது என்பது சாலமோன் மேலுள்ள ஒரு குற்றச்சாட்டாக இருந்து கர்த்தர் அவனை தண்டித்தும் இருக்கிறார். அப்ப இருதயம் சோரம் போயிட்டு, கண்கள் சோரம் போய்விட்டது. தெளிவான கண்கள் அல்ல, ஆவிக்குரிய கண்களும் அல்ல, வெளிப்படையான கண்களும் அல்ல. பார்க்கிற மாயான காட்சியை நம்பி மோசம் போனார்கள். உண்மையான வேதத்தை படித்து உண்மையான ஆண்டவரை தேடுவதற்கு பதிலாக
இவர்கள் உண்மையில்லாத விக்கிரவாதத்தை தேடி அங்கே உள்ள செழிப்பு, அங்கே உள்ள பலவிதமான டெக்கரேஷன், பலவிதமான கிரியை பார்த்து கண்கள் சோரம் போய்விட்டது. பார்த்த கண்கள் கட்டு போய்விட்டன. அப்ப சோரம் போன இருதயம், சோரம் போன கண்கள், அப்படிப்பட்ட கண்கள், 2 உறுப்புகள் நாம் உஷாரா இந்த நாட்களில் கர்த்தருக்கு நாம உஷாராக இருக்க வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தை எப்போது நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். வேலை வெட்டிக்கு போயிட்டு உடனே தேவ சமூகத்துக்கு வந்து உட்கார வேண்டும். அப்படிப்பட்ட பழக்க வழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தீங்கையெல்லாம் தங்களுக்கு நேரிட பண்ணுவேன் என்று கர்த்தராகிய நான் விருதாவாய் சொன்னதில்லை என்று அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. வேதத்தில் உண்மையாசனம் முடியுது. தங்களையே வெறுத்து, ஐயோ நாம என்னெல்லாம் பண்ணிட்டோம், நம்ம ஆண்டவருக்கு என்னெல்லாம் துரோகம் பண்ணிட்டோம், ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காலத்தை நேரத்தையும் கொடுக்க வேண்டிய காலத்தை நேரத்தையும் கொடுக்கவில்லையே, கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டிய நேரத்தில் மகிமைப்படுத்தவில்லையே, ஊரெல்லாம் சுற்றி 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 நேரத்தை காலத்தை வீணடித்துக் கொண்டு கடைசியில தண்டனை வருகிற பொழுது, ஐயோ நான் இப்படியெல்லாம் பாவம் செய்து விட்டேன், இப்படியெல்லாம் தேவ துரோகம் செய்து விட்டேன், ஆண்டவரை வெறுக்கக்கூடிய அளவுக்கு நான் நடந்து விட்டேனே என்று சொல்லி தங்களே வெறுக்கக்கூடிய அளவுக்கு, ஆண்டவர்களை தண்டித்தது சரிதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய ஞானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆண்டவர் சொல்லுவது என்னவென்றால், நீ உன் கையில் அடித்து உன் காலால் தட்டி இஸ்ரவேல் வம்சத்தாருடைய சகல பொல்லாத அருவருப்பு நிமித்தம் ஐயோ என்று சொல். அவர்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயால் விடுவார்கள். தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நாயால் சாவான், சமீபத்தில் இருக்கிறவன் பட்டயத்தால் விழுவான், மீதியாயிருந்து முற்றுகை போடப்பட்டவன் பஞ்சத்தானால் சாவான். இப்படி அவர்கள் என் உக்கிரத்தை தீர்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் இந்த உக்கிரத்தை தீர்த்துக் கொள்வதாக சொல்லுகிறார். அவர்கள் தங்கள் நரகலான சகல விக்கிரங்களுக்கும் மதுர வாசையான தூபத்தை காட்டின ஸ்தலங்களாகிய உயர்ந்த சகல மேடுகளிலும் பர்வதங்களில் சகல சிகரங்களிலும் பச்சையான சகல விருட்சங்களின் கீழும் தலைத்திருக்கிற சகல கர்வாலி மரங்களின் கீழும் அவருடைய நரகலான விக்கிரங்கள் நடுவிலும் அவருடைய பலிபீடங்களை சுற்றிலும் அவரை கொலையுண்டவர்களாய் கிடக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை விட்டு விக்கிரகாராதனை செய்து சிலை வணக்கம் செய்து ஆண்டவரை மகிமையை விட்டு பொய்யான தேவத்தங்களை ஈடுபடுத்திக் கொண்டபடினாலே அவர்கள் எந்த இடத்திலும் எங்கெல்லாம் ஆராய்த்தார் விக்கிரகாரம் பண்ணாலோ அங்கெல்லாம் பிரேதங்கள் தான் விடும். அல்லேலூயா. பிரேதங்கள் விடும். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னதாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் குஜராத் அந்த சைடில் அவர்கள் இரவெல்லாம் விக்கிரகாரங்களை செய்துவிட்டு படுத்தார்கள். ஆனால் அங்கே பெரிய பூமி எதிர்ச்சி வந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த ராவோடு ராவாக மறித்து விட்டார்கள். அல்லேலூயா. நாட்கள் உத்தரகண்ட் பகுதியில் மலை மேல பெரிய பெரும் வெள்ளம் பாஞ்சு வருகிறது. அதுக்கு கீழே சாலையில ஜனங்கள் போக்குவரவுமா இருக்கிறார்கள். அது சிசிடிவி கேமரா மூலமாக டிவியில காண்பிக்கப்பட்டது. பெருவெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது, ஜனங்கள் போக்குவரத்தா இருக்கார்கள். அவ்வளவு வந்து அந்த ஜனங்களை அழித்து விட்டது. ஆனால் இறந்தவருடைய பிரேதங்கள் 5 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. மீதியெல்லாம் மிஸ்ஸிங். நூற்றுக்கணக்கான ஜனங்கள் மிஸ்ஸிங் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை தத்ரூபமாக இந்த நாட்களிலே படங்களிலே பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். விக்கிரக ஆராதனை, விக்கிரக ஆராதனை பண்ணுகிறவனாய் கர்த்தர் கோபத்தோடு கூட மழையை கொடுக்கிறார், கோபத்தோடு கூட சூறாவளி ஏற்படுத்துகிறார். கர்த்தர் ஆசீர்வாதமாய் வானத்தின் மழையை கொடுப்பதற்கு பதிலாக கோபத்தோடு கொடுப்பதற்கு காரணம் விக்கிரக ஆராதனை. அப்படி செய்கிற ஜனங்களுக்கு அதை கொடு. ஆனா அதை பற்றி எந்த கவலையுமே ஜனங்களுக்கு கிடையாது, உணர்வே கிடையாது. எதற்கா இந்த பிரச்சனை, ஏன் இந்த பிரச்சனை, எப்படி இந்த பிரச்சனை வருகிறது, ஏன் நமக்கு தீர்வு வருகிறது, நாம் ஏன் மேன்மை அடைய முடியவில்லை, நாம் ஏன் உயர்வை அடையவில்லை, நாம் ஒரு ஸ்தலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட உயர்ந்து மறுபடியும் கீழே விழுந்து விடுகிறோமே, ஏன் இந்த பாடு, ஏன் இந்த உபத்திரம் என்று ஜனங்களுக்கு உணர்வு இருப்பதில்லை. ஆண்டவர் நியாயம் தெரிவிக்கிறவராக இருக்கிறார். நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி அவர்களுடைய எல்லா வாசத்திலும் உள்ள தேசத்தை அழைத்து அதை திப்லாத்தின் வனாந்திரத்தை பார்க்க அதிகமாய் பாழாக்குவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் வனாந்திரமாக்கிடுவார். ஆண்டவருடைய காரியத்தில் முக்கியத்துவம் கொடுக்காம ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்தா நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமாகிவிடும்.
திப்லாத்தின் வனாந்தரத்தை பார்க்கிறோம். அப்ப திப்லாத்து வனாந்தரம் ஒரு பெரிய வனாந்தரமாக அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறது. அந்த வனாந்தரத்தை விட மோசமான ஒரு வனாந்தரம் தார் பாலைவனம் இருக்கிறது, சகாரா பாலைவனம் இருக்கு, ஆப்பிரிக்கா பாலைவனம் இருக்கு, அரேபியா பாலைவனம் இருக்கு. இப்படி வனாந்தரமான இடம், வனாந்தரமான இடத்துல சாப்பாடுக்கு ஒண்ணும் கிடைக்காது. அல்லேலூயா. பஞ்சம் பட்டினி தான் உண்டாகும். இப்படிப்பட்ட கிரியெல்லாம் நடப்பதற்கு காரணம் என்ன? கர்த்தரை ஒரு வேதத்தை மறக்கிற பொழுது மறந்தது மாத்திரமல்ல, அதற்கு நிகரான எதிரடியான பிசாசு தந்திரத்துக்குள்ள சாத்தானுக்குள்ள போய் அவனை ஆராதிப்பது அதைவிட மோசமான ஒரு கோபத்தை உண்டு விடுற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அவருக்கு பிரியமாய் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.